சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியில இருந்துட்டு இப்போ 8ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலத்தை ஆரம்பிச்சு வைக்குது. அஷ்டம சனின்னா உடனே பயந்துராதீங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7ஆம் அதிபதியாவும் வர்றதுனால இது சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை செதுக்க போற காலமா அமைய போகுது. சிம்ம ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால எதையும் கொஞ்சம் நிதானமா கையாள வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்ல, அது எதிர்பாராத தடைகளையும் சொல்லக்கூடிய இடம். இதுவரைக்கும் நீங்க ஒரு ராஜ நடையோட வந்திருப்பீங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு வைக்கணும். வேலையில திடீர் மாற்றங்கள் வரலாம், இல்லனா தேவையில்லாத அலைச்சல்கள் கூடும். மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இப்போ முழுசா தவிர்த்திடணும். சொன்ன சொல்ல காப்பாத்த முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் மனசுல இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. 8ஆம் இடத்து சனி உங்களை சோதிச்சாலும் உங்களோட உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. இந்த நேரத்துல பொறுமைதான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 10ஆம் இடமான ரிஷபராசிய பார்க்கறாரு. 10ஆம் இடம்ங்கிறது உங்களோட தொழில் மற்றும் கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இதனால வேலையில திடீர்னு சில சவால்கள் வரும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நல்லதே செஞ்சாலும் அது தப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. தொழிலை மாத்தலாமான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா இப்போ இருக்கிற இடத்துல நிலைச்சு நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஆனா சனியோட பார்வை 10ஆம் இடத்துல விழறதுனால நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. பிற்காலத்துல அது ஒரு பெரிய பதவியையோ அந்தஸ்தையோ உங்களுக்கு கண்டிப்பா தேடித்தரும். அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால கன்னிய பார்க்கறாரு. கன்னி ராசி உங்க ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு மற்றும் குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம். சனியோட பார்வை இங்க விழறதுனால பணவரவுல சில இழுபறிகள் இருக்கும். கைக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமா வந்து சேரும். வார்த்தையில ரொம்ப நிதானம் வேணும். ஏன்னா நீங்க சாதாரணமா பேசுறது கூட மத்தவங்களுக்கு அதிகாரமா தெரியலாம். இதனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. சேமிப்புல கை வைக்க வேண்டிய சூழல் வரலாம். அதனால செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். யாரையும் நம்பி இப்போ ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கே பண நெருக்கடியை கொடுக்கும். சனி பகவானோட 10ஆம் பார்வை தனுசு ராசி மேல விழுது. தனுசு ராசி உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானம். இதனால பிள்ளைகளோட படிப்பு இல்லனா அவங்க நடத்தையில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும். அவங்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மனசுல ஒரு விதமான குழப்பம் இருந்துட்டே இருக்கும். எதை செய்யணும் எதை விடணும்னு தெரியாம தவிப்பீங்க. ஆனா 5ஆம் இடத்தை பார்க்கிற சனியால உங்களோட பழைய புண்ணியங்கள் உங்களை காப்பாத்தும்.
ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். ஏதாச்சும் ஒரு புது வித்தைய இல்லனா கலைய கத்துக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்க மன அழுத்தத்தை குறைக்க ஒரு நல்ல வழியா அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் காலம்னு தான் சொல்லணும். புதுசா பெரிய முதலீடுகள் செஞ்சு தொழில் ஆரம்பிக்கிறத இப்போ தள்ளி போடுங்க. இருக்கிற தொழிலை எப்படி சரியா கொண்டு போலான்னு யோசிங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கணும். பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை நிதானமா பேசி தீர்த்துக்கோங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறப்போ கொடுத்த பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். நேர்மையா உழைச்சா கண்டிப்பா ஒரு நிலையான வருமானத்தை உங்களால பார்க்க முடியும். ஷேர் மார்க்கெட் மற்றும் சூதாட்டம் போன்ற விஷயங்கள்ல இப்ப தலை காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுக்கும். ஆஃபீஸ்ல உங்க மேல வீண் பழிகள் வரலாம். இல்லனா உங்களோட வேலைய மத்தவங்க தட்டி பறிக்க பார்ப்பாங்க. இதையெல்லாம் கண்டு நீங்க பதறாம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. சிலருக்கு வேலை மாற்றம் இல்லனா ஊர் மாற்றம் வரலாம். அதை ஏத்துக்கிட்டு போறது தான் இப்போதைக்கு நல்லது. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம இருக்க வேலைய சரியான நேரத்துல முடிச்சிடுங்க. சக ஊழியர்கள்கிட்ட உங்க ரகசியங்களை சொல்லிடாதீங்க. கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை காப்பாத்தும். இந்த நேரத்துல நீங்க காட்டுற பொறுமை பின்னாடி வர்ற காலங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தேடித்தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலம் மன ரீதியான போராட்டங்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா கவலைப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகள் கூடும். கணவர் மற்றும் பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வீட்டு செலவுகளை சமாளிக்க திணறுவீங்க. அதனால பட்ஜெட் போட்டு செயல்படுங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகமாகும். யாரையும் நம்பி உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை சொல்லிடாதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருங்க. எதையும் வெளிப்படையா பேசி பிரச்சனைகளை தேடிக்காதீங்க. உங்களோட பொறுமை தான் குடும்பத்துல அமைதியை கொண்டு வரும். மாணவர்களுக்கு படிப்புல மந்த நிலை வரலாம். படிச்சது மறந்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கவனச்சிதறல்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கை மற்றும் பொழுதுபோக்குகள்ல நேரத்தை வீணடிக்காதீங்க. விடாமுயற்சியோட படிச்சா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்க கூடுதல் உழைப்பு போடணும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் வாய்ப்பு கிடைக்கும். எதையும் ஒரு முளைக்கு 2 முளை படிச்சு எழுதி பார்க்கறது மனசுல ஆழமா பதியும். உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க பாருங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு சுமாரான காலமா இருக்கும். எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். வேலையாட்கள் தட்டுப்பாடு உங்களை சோதிக்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்போதைக்கு அதை அமைதியா கையாள பாருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கடன் வாங்கி விவசாயம் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. கால்நடைகள் பராமரிப்புல கூடுதல் கவனம் வேணும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக தான் வந்து சேரும். இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. உங்களோட விடாமுயற்சி தான் விவசாயத்துல ஒரு நிலையான பலனை தரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் வர்றதுல தாமதம் இருக்கும். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்ப போராட வேண்டி இருக்கும். திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வந்தாலும் பழைய சேமிப்பு கை கொடுக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரும். மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்க நிலைநிறுத்திக்க போராட வேண்டி வரும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம். அதனால பேச்சிலையும் செயல்லையும் ரொம்ப கவனமா இருங்க. தேவையற்ற சர்ச்சைகள்ல சிக்காம இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்து சனிங்கிறதுனால கால், எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானம் அவசியம். வேகத்தை குறைச்சு நிதானமா போங்க. முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் உங்களை ஆரோக்கியமா வைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்துல காட்டுற அக்கறை தான் இப்போ உங்களுக்கு பெரிய சொத்து. எதையும் நினைச்சு மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க.
இந்த சரிபெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி சொல்லணும்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதால வேலையில கவனமும், 2ஆம் இடத்தை பார்க்கறதால பேச்சுல நிதானமும், 5ஆம் இடத்தை பார்க்கறதால பிள்ளைகள் விஷயத்துல அக்கறையும் தேவை. இந்த 3 இடங்களும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நீங்க எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். அஷ்டம சனிங்கிறதுனால சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை இறைவன் கொடுப்பாரு. பயப்படாம நிதானமா செயல்பட்டா இந்த காலத்தை கடந்துடலாம். சனி பகவான் உங்களுக்கு கசப்பான உண்மைகளை சொல்லி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா மாத்த போறாருன்னு நினைச்சுக்கோங்க. பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபம் ஏத்தி வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடைமாலி சாத்தி வணங்கிறது உங்களோட அஷ்டம சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லனா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மன அமைதியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க. கருப்பு நிற துணிகளை தானமா கொடுக்கறான். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட அருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கம்பீரமானவங்க. ஆனா இந்த அஷ்டம சனி காலம் உங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுது. புலி பதுங்கிறது பாயறதுக்காக தான். அதனால இப்ப கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது தப்பில்ல. இந்த 2.5 வருஷம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஒரு வலுவான மனிதனா மாத்தும். பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை திட்டமிடுங்க. காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அது வரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருங்க. முடிவா சொல்லப்போனா விசுவாவச வருட சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு தான். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இந்த அஷ்டம சனி ஒரு பெரிய பாடத்தை அள்ளித்தரும். உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. சனி பகவான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியையும் தெளிவையும் அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.